ஹாய் கைஸ், வெல்கம் டு ஜிஎன்கே கப்பி சொல்லிட்டு கப்பி நம்ம திரும்ப ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சீரிஸில் டே 33. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபுல் கோல்டு கிளாஸ் பெல்லி வந்து குட்டி போட்டு கிட்டத்தட்ட 25 நாள் ஆச்சு. ஸோ அந்த குட்டியை தான் பார்த்திங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம மூவ் பண்ண போகிறோம். எல்லா குட்டியுமே வந்து வளர்கிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. ஸோ அதனாலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெர்மாக்கோல் பாக்ஸில் போட்டு இருக்கிற எல்லா குட்டியுமே வந்து ஃபுல் க்ரோத் கொண்டு வரணும். ஸோ அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இந்த மாதிரி வந்து பெரிய சைஸில் கொடுத்தா நல்ல ஒரு க்ரோத் கொண்டு வந்துடலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபுட்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம லைஃப் ஃபீடும் கொடுத்துட்ருக்கோம், அது இல்லாமல் வந்து 2B ஃப்ளெக்ஸ் வார்மும் கொடுத்துட்ருக்கோம், அப்பப்போ வந்து ஃப்ளேக்ஸும் போடுறோம். ஸோ இந்த மாதிரி வந்து போட்டு வளர்த்தப்போ நல்ல ஒரு க்ரோத் கிடைக்கும். நான் பார்த்திங்கன்னா இந்த குட்டிலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 10 நாள் வரைக்குமே வந்து சின்னூண்டு டப்பாவில் தான் வந்து எல்லா குட்டியும் வளர்த்திட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த சைஸ் ஒரு 10 நாளைக்கு வந்து ட்ரே, இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பச்சை கலர் ட்ரேயில் வச்சு வளர்த்திட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் தான் இப்போ தெர்மாக்கோல் பாக்ஸ் கொண்டு போயிருக்கேன். 25 நாள் ஆச்சு. ஏன் வந்து ஒவ்வொரு 10 நாளைக்கு ஒன்ஸ் வந்து நான் இந்த மாதிரி டப்பா வந்து மாற்றிக்கிட்டே இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் வந்து நல்லா பார்க்கணும், எல்லாமே வந்து நல்லா குட்டிலாம் வந்து ஃபீட் எடுக்குதா, மொயினாலாம் வந்து சாப்பிடுதா, ஏதாவது வந்து டெத் ரேஷியோ இருக்கா, எல்லாத்தையும் செக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணேன். ஸோ இப்போ வந்து ஓகே, ஏன்னா வந்து இன்னும் வந்து 25 நாள் வரைக்குமே இப்போ நீங்கள் பார்க்குற இந்த தெர்மாக்கோலை தான் வந்து நம்ம வளர்த்த போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் இன்னும் ஒரு ஸ்டேஜ் இருக்குது, அது போக போக நம்ம வீடியோவில் பார்க்கலாம். சொல்லப்போனால் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே வந்து ஒரு ஃபீமேல்கிட்டருந்து வந்த குட்டி மட்டும்தான். இன்னொரு ஃபீமேல் வந்து குட்டி போட்டுருந்துச்சுன்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஒரு 8 குட்டி நமக்கு கிடச்சிச்சு. ஸோ அது மட்டும் தனியாக வச்சு வளர்த்திட்ருக்கேன். என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து இப்போ 2 பேரண்ட்டோட குட்டி இருக்குன்னா, இந்த பேரண்ட் குட்டியும் அந்த பேரண்ட் குட்டியும் வந்து ப்ரீட் பண்ண போது தான் ரிசல்ட் வந்து இன்னும் சூப்பராக வரும். ஸோ இதனால தான் பார்த்திங்கன்னா வந்து எனக்கு நிறைய டப்பா வந்து தேவைப்படுதுன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒவ்வொரு ஃபீமேல்கிட்டருந்து வந்த குட்டியை ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து, அதுக்கப்புறம் பெருசாகி அதை மேல் ஃபீமேல் தனியாக பிரித்து நினச்சா தலையே சுற்றிடும். ஸோ அந்தளவுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது. அதெல்லாம் போக போக வந்து நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். எனக்கு முன்னாடி நல்லா தெரியும் இந்த மாதிரி தான் வந்து நம்ம ப்ரீடிங்கே பண்ண போகிறோன்னு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பயோவில் முன்னாடி நான் போட்டு வச்சுட்டேன். குவாலிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி ப்ரீடிங் பண்ண போகிறேன்னு தெரிஞ்சு தான் வந்து பயோவில் இப்படி போட்டு வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நம்மகிட்ட வந்து ஃபிஷ் வாங்க போப்போ உங்களுக்கு அந்த ப்ரீடிங் ரிசல்ட் இன்னும் சூப்பராக வரும், உங்களுக்கு குட்டி வரப்போ இன்னும் நல்லா வரும். ஸோ அதனால தான். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஜிஎன்கே கப்பி சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.